guys, hope everyone is doing good. ஸோ நியூ இயர் வரப்போகுது. இன்னும் ஒரு 2 days தான் இருக்குது. நான் இந்த வீடியோ எப்பவுமே பண்ணுறேன். ஏன் அப்படின்னா சப்டைட்டில் பார்த்தே உங்களுக்கு தெரியும். சப்டைட்டிலுங்கிற பாருங்கள், தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அது என்னது மூட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நியூ இயருக்கு வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து அது நம்பவா என்னன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து நான் வந்து ஒரு ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிவ்யூ சொல்லுவேன் யூஸ்வலாக. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மூட் போர்டுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 வந்து இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போகணும் அப்படின்னா ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலி 2023 ஒரு வீடியோ, ஒரு தமிழ் விளாகர் தான் ஒருத்தங்க, ஐ திங்க் அச்சு ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மூட் போர்ட் பார்த்து தான் வந்து நான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு நோட் புக்கில் தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். 2024 வந்து இந்த மாதிரி ஒரு நோட் புக்கில் தான் வந்து என்னோடய மூட் போர்டை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்க முன்னாடி சரி ஓகே நம்ம ஒரு மூட் போர்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணோமே 2024 அதில் ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து ஃபேக்ட்டு. நான் இப்போ ஒன்றுன்னா சொல்கிறேன் என்னதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்தபோது வந்து எனக்கு பார்ட் டைம் ஜாப் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ வந்து பார்ட் டைம் ஜாப், அதாவது நான் வந்து யூனிவர்சிட்டி படிக்கும்போது நான் பெருசாக வந்து வேலைக்கு போகல. பிகாஸ் என்னோடய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே ஸ்டடீஸில் தான் இருந்துச்சு. நான் லோன் போட்டு தான் வந்ததுனால எனக்கு வந்து ஃபைன் ஓகே லோன் போட்டு வந்திருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போது படிப்பை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக ஒர்க்குக்கு போகல கொஞ்ச நாளாக. ஸோ காலேஜெலாம் முடிஞ்சக்கப்புறம் வந்து எசென்ஷியல் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா டப்பா காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயே ஆகணும். ஒரு பார்ட் டைம் ஜாப் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பெரிய இதாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு இருந்துச்சு. அது வந்து நான் மூட் போர்டில் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருந்தேன். ஸோ வந்து பார்ட் டைம் ஜாப் போட்டு வச்சுருந்தேன். செகண்ட் விஷயம் வந்து என்னென்னா, என்ன தான் பார்ட் டைம் ஜாபாக இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். நான் படித்ததுலேயே ஒரு ஃபுல் டைம் ஜாப் வாங்கணும்னு எப்போ காலேஜ் முடிக்க முன்னாடியே எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பட் வந்து ஃபுல் டைம் ஜாப் வாங்குறது யூகேல கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதையுமே என்னோடய செகண்ட் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது இன்னும் நடக்கலை. ஸோ அது வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. தேர்டு விஷயம் எப்படின்னா, புக்கு படிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தேன். மந்த்லி 1 புக் படிக்கணும்னு போட்டிருந்தேன். ஆனால் அது நான் பண்ணலை. பட் ரேண்டமாக நான் புக் படித்தேன். ஒரு 2 புக்கு வந்து இந்த 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 இயருக்கு வந்து ஒரு புக்கு வந்து ஃபுல்லாக முடிச்சிருந்தேன். ஒன்று வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த புக்கு வாங்கி 3 வருஷம் ஆச்சு. பட் நான் வந்து புக்கு படிக்கிறத விட குக்கு எஃப்எம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மந்த்லி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு புக் இருக்கும். ஸோ அது நான் பண்ணேன். ஸோ மந்த்லி கெய்னிங் நாலேஜ் த்ரூ புக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. அதுவுமே ஜான்வரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, மேபி ஒரு ஜூன் ஜூலை அந்த மாதிரி டைம்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 4வது விஷயம் வந்து வெயிட் லாஸு. நான் வரும்போது வந்து இந்தியாவிலேருந்து யூகே வரும்போது வந்து வெயிட் அதிகமாக இருந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு வேலையும் பண்ணல, உட்காந்த டேபிள்லேயே வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒர்க் பார்த்துட்டு இருந்ததுனால வெயிட் அதிகமாக போட்டுருச்சு. ஸோ வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம் ஜாயின் பண்ணியிருந்தேன். பரவாயில்ல, ஆப்வியஸாகவே எனக்கு வந்து ஒரு 10 kgs வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து நான் வந்து 5 to 10 kg இன் இயர்னு போட்டிருந்தேன். பட் அதை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 5வது, ஸோ நிறைய பர்சனல் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. அதை எல்லாத்துலேருந்து ஹீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 5th பாயிண்ட் வந்து நான் எழுதியிருந்தேன். மெடிடேட், ரிலாக்ஸ், டோன்ட் டூ விச் ஹர்ட்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன். ஸோ அது வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து இப்போது நிறைய புக்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி ஹெல்ப் ஆச்சுன்னா, இந்த புக்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ண போய் எனக்கு வந்து அதில் வந்து ஒரு ஐடியா கிடச்சது. ஓகே ஃபைன், இது இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து கிடச்சிது. எனக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுவுமே எனக்கு வந்து கிடச்சிது. நெக்ஸ்ட்டு வந்து 6th பாட்காஸ்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியாது, ஏன்னா நான் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு பாட்காஸ்ட்டு சேனல் இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல போய் ரீட் வித் பிரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோகோவில் வந்து உங்களுக்கு என்னோடய பாட்காஸ்ட் சேனல் வந்து தெரியும். ஸோ இது வந்து நான் 2020 ஆரம்பித்தேன். லைக் அந்த கோவிட் டைமில் பொழுது போல் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணது. பிகாஸ் எனக்கு பேசிக்கலி எனக்கு வந்து
என்னோட ஒப்பீனியன்ஸையோ இல்லை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விஷயத்தையோ ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த பாட்காஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பாட்காஸ்ட் கேட்குற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படியே எனக்கு ரிவ்யூஸும் கொடுங்க. பிகாஸ் எனக்கு ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் எங்கே மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் பாருங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து என்னென்னா வீக்லி ஒன்ஸ் போடணும்னு சொல்லி நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வீக்லி ஒன்ஸ் நான் போடலை. பிகாஸ் எனக்கு இருந்த ப்ராப்ளத்துக்கு எனக்கு மூளை சுத்தமாக ஒர்க் ஆகலை. நான் வீக்லி ஒன்ஸ் போடலை. பட் வருஷத்துக்கே ஒரு பாட்காஸ்ட் தான் நான் போட்டிருக்கேன். பட் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து ஓகே, அது ஆயிருக்கு, அது வந்து செட் ஆகிருக்கு. நான் ஒன்றாச்சும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 7th ஸ்கில்ஸ் ஏதாவது வந்து கோர்ஸரால் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் என்னோடய லிங்க்டினை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு 2 சர்டிஃபிகேட்ஸை என்னமோ நான் வந்து படித்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மூலயமா நான் ஸ்கில்ஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 8th வந்து என்னென்னா லண்டன் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் இங்கே டண்டியில் தான் இருக்கிறேன், ஸ்காட்லாண்டில் தான் இருக்கிறேன். நினச்சா லண்டனுக்கு போகலாம், பட் நான் போகலை. எனக்கு போகிறதுக்கான எஃபர்ட்ஸ் நான் போடலைன்னு தான் சொல்லணும். ஒரு சோலோ ட்ரிப் போகலான்னு நினச்சேன், பட் என்னால் போக முடியல. டியூ டு மைண்ட் செட்டு, ஃபினான்ஷியல் கண்டிஷன் இதெல்லாம் சேர்த்து அந்த 8வது விஷயத்தையும் நான் பண்ணலை. நெக்ஸ்ட்டு வந்து 9வது விஷயம் ஸ்கின் கேர். நான் வந்து இந்தியாவுக்கு ரீசெண்டாக போயிருந்தேன். இந்த செப்டம்பர் மந்த் வந்து போயிருந்தேன். அப்போ வந்து எங்கள் அம்மாவே சொன்னாங்க, இல்லை ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நீ இங்கே இருந்ததுக்கு அங்கே நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்கின் கேர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தேன். ஒரு ஹோல் 6 monthsக்கு என்னோடய ஸ்கின்னே வந்து டோட்டலாக வந்து மாறிச்சு. ஃப்ரம் காம்ப்ளெக்ஷன்லேருந்து டேன் எல்லாம் போகிறதுலேருந்து எல்லாமே மாறிச்சு. பட் அதெல்லாம் ப்ராப்பராக வந்து இந்த யூடியூப்லாம் பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 10வது வந்து விலாகிங் வந்து ஓகே பரவாயில்லாமல் எனக்கு போயிட்டுருக்கு. இயர் எண்டில் தான் ஒரு மாதிரியா ஞான உதயம் வந்து அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நான் விலாகிங் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தேன், பட் கண்டினியூஸாக நடுவில் 2 months 3 months நான் போடவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. ஹோப் திஸ் கண்டினியூஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த 10 விஷயத்தில் நான் வந்து 2 விஷயம் வந்து பண்ணலை. ஒன்று வந்து ஃபுல் டைம் ஜாப் எடுக்கலை, இன்னொன்று வந்து லண்டன் போகணும்னு நினச்சேன். இந்த 2 விஷயம் மட்டும் நான் பண்ணலை. பட் ஆல்மோஸ்ட் 8 விஷயத்தை வந்து அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எஸ், மூட் போர்டு வந்து ஆக்சுவலி ஒர்க்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன தான் எழுதி வச்சாலும் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் இது 2த்தையும் நம்ம தான் போடணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு மூட் போர்ட் க்ரியேட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நெசசரியாக எந்த விஷயம் தேவை அப்படிங்கிறத போடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நமக்கு தேவையான விஷயங்கள் தான் நம்ம வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். மூட் போர்டில் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நினப்போம். இன்னொன்று வந்து நம்ம அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து ஏதோ ஒரு மூலயமா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவு த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் அப்படின்னு ஒரு புக்கே இருக்குது. ஸோ அதுவும் முடிஞ்சால் நீங்கள் வாசித்து பாருங்கள். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மோர் பவர்ஃபுல் தேன் அவர் கான்ஷியஸ் மைண்ட். இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ட்ரை டு மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் டெய்லி நினச்சிட்டே இருக்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ மூட் போர்ட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். ஸோ இந்த நியூ இயருக்கு நீங்கள் ஏதாவது மூட் போர்ட் க்ரியேட் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டைன் பண்ணுற மாதிரி ஏதாவது கோல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நோட் புக்லேயோ இல்லை பேப்பர்லேயோ எழுதி ஒன்று உங்களோட பெட்டுக்கு முன்னாடி, இல்லைனா உங்களோட படிக்கிற டேபிளுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சாலும் சரி. இல்லை நான் தானே இதெல்லாம் எழுதியிருக்கேன், எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஏன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப எசென்ஷியலாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நோட் புக்கில் எழுதி என்ன மாதிரி நீங்கள் மூடியும் வச்சிடலாம். ஸோ இயர் எண்டில் வந்து இதை ஓப்பன் பண்ணி இப்போ தான் பார்த்தேன். பரவாயில்ல, 8 கோல்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து இயர் எண்டில் கிடச்சிருக்கு. ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த இயரில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட் ரியலி ஒர்க்ஸ். இட் மீன்ஸ் அ லாட். See you in the next episode. Until then, it's bye from Priya.